மக்கள் பிரச்சனைகள் குறித்து பேச, விவசாயிகள் பிரச்சனைகள் குறித்து பேச சட்டமன்ற கூட்டத்தொடரில் அனுமதி மறுக்கப்படுவதாக கூறி அதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். அவர்கள் அங்கு முழக்கமிட்டு வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் பாரி கார்த்திக். பாரி, தொடர்ந்து அதிமுக சட்டமன்ற கூட்டத்தொடரில் அமளியில் ஈடுபட்ட நிலையில் தற்பொழுது வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? என்ன விவரம்? வணக்கம். இன்னும் சற்று நேரத்தில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார். குறிப்பாக ஏற்கனவே இன்றைய தினம் கேள்வி நேரம் முடிந்த பிறகு அவையில் நேரமில்லா நேரத்தில் நாங்கள் ஒரு முக்கியமான பொருள் குறித்து பேசுவதற்கு அனுமதி கேட்டிருக்கிறோம். எனவே அது குறித்து பேச வேண்டும் என்று எதிர்க்கட்சி சார்பில் சபாநாயகரிடம் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக 10:45 மணிக்கு அதிமுக சேர்ந்த உறுப்பினர் வேலுமணி அவர்கள் சபாநாயகர் அனுமதி கேட்டிருக்கிறார்கள். எனவே இதே பொருள் குறித்து ஒரு 15க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் பேசுவதற்கு அனுமதி கேட்டிருக்கிறார்கள். எனவே அனைவரையும் அனுமதிக்க முடியாது என்று சபாநாயகர் அவர்கள் கூறினார்கள். குறிப்பாக இந்த தினம் 10க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் கேள்வி பதில் போது பல்வேறு கேள்விகளை அதை கேட்டார்கள். அதற்கு துறை சார்ந்த அமைச்சர்களும் பதில் கூறினார்கள். இந்நிலையில் அந்த கேள்வி பதில் நேரம் முடிந்த பிறகு நேரமில்லா நேரத்தில் எங்களை பேச அனுமதிக்க வேண்டும் என்றும், மாநிலத்தின் ஒரு முக்கியமான பிரச்சனை குறித்து பேசுவதற்கு எங்களுக்கு பிரதான எதிர்க்கட்சியான எங்களை அனுமதிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தார்கள். அதன் மட்டுமல்ல, சபாநாயகர்கள் கூறும்போது இது தொடர்பாக 15க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் கேள்வி கேட்டிருந்தார்கள் என்று கூறும் பொழுது அதற்கு அதிமுகவினர் கடும் அமளியில்
ஈடுபட்டார்கள். நாங்கள் பிரதான எதிர்க்கட்சி, அது மட்டுமல்ல தமிழகத்தினுடைய பிரதான எதிர்க்கட்சியுடைய தலைவர் ஒரு பொருள் குறித்து ஒரு மாநிலத்தின் முக்கியமாக மக்கள் பிரச்சனை குறித்து பேசுவதற்கு அனுமதி அளிக்கும் பொழுது அதை மற்றவர்களுடன் ஒப்பிட்டு அது மட்டுமல்லாமல் வேறு சில காரணங்களை காட்டி எங்களை பேச அனுமதிக்க முடியாது என்று எவ்வாறு சொல்லலாம் என்றும் அவர்கள் கேள்வி கேட்டார்கள். மேலும் இது குறித்து சபாநாயகர் அவர்களை சமாதானப்படுத்த முயற்சித்தார். இந்த பொருள் குறித்து விரிவாக பேசலாம், இது குறித்து அதிகாரிகளும் பேச தயாராக இருக்கிறார்கள், எனவே இந்த பொருள் குறித்து விரிவாக பேசலாம் என்றும் சபாநாயகர் அவர்களிடம் கோரிக்கையாக வைத்தார்கள். ஆனால் அந்த கோரிக்கையும் அதிமுகவினர் கடுமையாக நிராகரித்துவிட்டு தற்போது அவையிலிருந்து வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். வெளிநடப்பு செய்த அவர்கள் தொடர்ச்சியாக சபாநாயகருக்கு எதிராகவும் அதே போல அவையில் எங்களுக்கு பேச அனுமதி அளிக்கவில்லை என்றும் கண்டன கோஷங்களை எழுப்பி தற்போது அவர்கள் வெளியே வந்திருக்கிறார்கள். ஒரு மாநிலத்தின் முக்கியமான பிரச்சனை குறித்தும் மக்கள் பிரச்சனை குறித்தும் நாங்கள் பேசுவதற்கு அனுமதி அளிக்கவில்லை சபாநாயகர் என்றும் தொடர்ச்சியாக சபாநாயகரை நோக்கி அவர்கள் கேள்வி கேட்ட நிலையில் தற்போது வெளிநடப்பு செய்து சட்டப்பேரவை வளாகத்தில் கடும் அமளியில் ஈடுபட்ட அவர்கள் அனைவரும் வெளிநடப்பு செய்து தற்போது சபாநாயகருக்கு எதிராகவும் ஏன் தங்களை பேச அனுமதிக்கவில்லை என்றும் முக்கியமாக நாட்டின் விவசாய பிரச்சனைகளை பற்றி நாங்கள் பேசுவதற்கு ஏன் இந்த மன்றத்தில் அனுமதிக்க முடியாதா என்பது குறித்தும் அவர்கள் கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள். அது மட்டுமல்ல, முதலமைச்சர்கள் அப்போதும் குறுக்கிட்டு அவர்களை சமாதானம் செய்ய முயற்சித்தார். இந்த பொருள் குறித்து நாளைய தினம் அதிகாரிகள் விளக்கமாக ஒரு அறிக்கை தயாராக இருக்கிறார்கள். எனவே இந்த அவை நடவடிக்கையில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும், அமைதியாக இருங்கள் என்று முதலமைச்சர்கள் கோரிக்கை வைத்த நிலையில் அந்த கோரிக்கையும் முற்றிலுமாக புறந்தள்ளிவிட்டு அதிமுகவினர் தற்போது கடும் அமளியில் ஈடுபட்டு வெளிநடப்பு செய்து தங்களுடைய எதிர்ப்பை காட்டி வருகிறார்கள்.